வெல்கம் டு அப்பு டிவைன் அகாடமி. நம்ம சாய் சத் சரித்ரால ஒரு அத்தியாயமாக பார்க்க போகிறோம். சரி, இந்த சாய் சத் சரித்ரானுடைய தனி சிறப்புலாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். சத் சரிதம் இது பாபா இவ்வுலகத்தில் வாழ்ந்திருந்த போதே அவரால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு ஹேமத் பந்த் அவர்களால் எழுதப்பட்டது. இந்நூலை குளித்த பின் ஆசாரம், அன்பு, நம்பிக்கையுடன் எவரெவர் ஒரு வாரத்தில் படித்து முடிக்கிறார்களோ அவர்களுடைய கேடுகள் அழிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்நூலை படிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். குரு சாயி மகிமை. விருப்பு வெறுப்பு இல்லாதவரும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும், எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ, எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமும் இன்றி கலந்து நிற்கிறாரோ, எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள், அரண்மனைகள் மற்றும் ஆகாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ, அந்த சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றோம். அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது விருப்பங்களை நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்கிறார். யோகாயத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம். மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன. ஆதலால் நமது மன வலிமையாகிய மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன. அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது. வெறுப்பு, கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன. நான், எனது என்ற எண்ணங்களும் மற்ற சம்சயங்களும் நீர் சுழல்களால் இடையராது சுற்றி கொண்டிருக்கின்றன. திட்டுதல், வெறுத்தல், பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன. இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அழிக்க வல்லவர். அவரது பக்தர்கள் இதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர். பிரார்த்தனை. இப்பொழுது நமது சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக விழுந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு கீழ்கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம். எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களை தவிர வேறு எதுவும் விரும்பாமல் இருக்கட்டும். இந்த சத்சரிதம் எல்லாருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும். இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள். பாராயண பலன். இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெரும் நலன்களை பற்றி சில வார்த்தைகள். புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஷீரடியில் உள்ள சமாதி மந்திரிலுள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சத்சரித படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும். இதை செய்தால் உங்கள் உடல், பொருள், ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும். தற்செயலாக சாயியின் கதைகளை நிறைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொண்டு இச்சரிதத்தை ஆர்வமுடன் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஜனன மரண சுழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயியின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது நீங்கள் அவற்றின் புது புது நித்திய சுகத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லையிலிருந்து காப்பீர்கள். சாயியின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானிப்பதால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன்னுணர்விலே கலந்துவிடும். தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம். ஆனால் சகுண பிரம்மாவாகிய சாயியின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும். பக்தனானவன் தங்கள் சாயியிடம் பரிபூர்ண சரணாகதியாகிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து அவருடன் ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல அவருடன் ஒன்றாகிறான். கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டர கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள். யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் அதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பிடித்த கேடுகள் மறையும். படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும். இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும், நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியும் அடைவர்.
உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும். இவைகளின்றி எவ்விதமான அனுபவம் இல்லை. இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் க்ஷேமமும் நல்குவார். கருத்தோன்றிய மனத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும். தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும். தொடர்ந்து பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயியை நினைப்பான். முக்கியமாக குரு பௌர்ணமி, கோகுலட்சுமி, ஸ்ரீராம நவமி, நவராத்திரி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும். இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும். அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைத்தால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள். இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரம் அடைவர், ஏழைகள் செல்வம் அடைவர், கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர். மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நிலைப்படும். நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களே, கேட்போரே, உங்களை வணங்குகிறோம். வணங்கி ஒரு வேண்டுகோள்: தினமும் மாத கணக்கிலும் படித்த சாயியின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் சாயியினால் உற்சாகமூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதிலும் உதவியாக இருப்போம். பிரசாதம் கோரல். வாசகரும் பக்தர்களும் சாயியின் பாதகமலங்களை சர்வ பக்தி பூர்வமாக நினைக்கட்டும். சாயியின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும். அவர்கள் சாய்பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும். ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.